ஹெவி ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது, சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது, பயங்கர பிளாஸ்ட் ஆகுது. இதனால இந்தியாவோட எக்கனாமியும் நமக்கு வந்து நிறைய அடி வாங்கும். ஸோ இதெல்லாம் எதனாலனா இந்த மாதிரி வேஸ்ட் பிக்கிங் ரெசிடியூனால தான். இது வந்து நமக்கு வந்து ரீசைக்கிள் பண்ண முடியாது. ஆனால் இது வந்து எப்படி என்ன பண்ணலாம்னா, இதை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து நம்ம லேபில் வந்து கெமிக்கல் அனாலிசிஸ். ஸோ மெட்டல் பிளேட்டில் என்ன பண்ணிடுறோம், லேசர் கிளாடிங். என்னென்ன மெட்டல் பவுடர்ஸ் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம்னா, ஆர்ஜிஓ ரெடியூசரு கிராஃபின் ஆக்சைடும் போரான் கார்பைடும் சூஸ் பண்ணி, அது கூட ப்ளஸ் வந்து SS304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுடரும் சூஸ் பண்ணி மூணையும் மிக்ஸ் பண்ணி லேசர் கிளாடிங் ப்ராசஸ் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம்னா, லேசர் கிளாடிங் சொல்லி எக்யூப்மெண்ட் இருக்குது. இது வந்து லேசர் கிளாடிங் எக்யூப்மெண்ட்டு. இதில் என்ன ஆகும்னா, சைடில் கண்டெய்னர் ஒன்று இருக்கும். அதுவே நமக்கு தேவையான மெட்டல் பவுடர்ஸை வந்து நம்ம உள்ள டெபாசிட் பண்ணுறோம். டெபாசிட் பண்ண கூட என்ன ஆகும்னா, ஒரு பைப்லைன் வழியாக ஃப்ளோ வந்து லேசர் வந்து பாஸ் ஆகும். லேசர் பாஸ் ஆகிற அந்த டைமில் என்ன ஆகும்னா, ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஹீட் ப்ரொடியூசர்ஸ்னால் என்ன ஆகும்னா, இந்த மெட்டல் பவுடர் சரக்கு வந்து மெட்டல் பவுடர் சரக்கு வந்து மேலே வந்து லேயர் பை லேயராக, லைக் வந்து ஒரு பெட்ஷீட் மாதிரி மேலே லேயர் பை லேயராக வந்து மாதிரி டெபாசிட் பண்ணுவோம். இந்த மாதிரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஒரு டிஃபென்ஸ் அப்ளிகேஷன் வந்து ஐடியா பண்ணுவோம். ஸோ இது வந்து என்னென்னா ஸ்மால் ஸ்கேல் பஞ்ச் டெஸ்ட்டுன்னு சொல்லி இது வந்து என்ன பண்ணலாம்னா, நீங்கள் என்கிட்ட ஒரு மெட்டல் கொடுத்தீங்கன்னா, ஸோ இந்த மெட்டல் நீங்கள் என்கிட்ட கொடுக்குறீங்கன்னா, இந்த மெட்டல் வந்து ஒரு இவ்வளோ இந்த மாதிரி டெம்பரேச்சரில் எப்படி இருக்கும், இந்த மெட்டலோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும், இந்த மெட்டல் தாங்கலாம், எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணலாம் சார். அப்படின்னா இந்த மெட்டல் வந்து 800 டிகிரி செல்சியஸில் எப்படி இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணலாம். ரூம் டெம்பரேச்சர் 26 டிகிரி 30 செல்சியஸில் டெஸ்ட் பண்ணலாம். இப்போ -150 -200 -200 மக்கள் யாருமே பீப்புள் யாருமே ஆள் மைனஸ்னு போகிறப்ப ஃபாரின் லெவலில் தான் போகும். அண்டார்டிகாவில் மைனஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏரியாலையும் ஒரு மெட்டல் வந்து எப்படி இருக்கும், ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணலாம். லைக் வந்து இப்போ சம்மரின் வந்து இப்போ அண்டார்டிகாவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்கே எப்படி இந்த சம்மரினோட மெட்டல் ஸ்டெபிலிட்டி இருக்கா சொல்லி வந்து லேப்லேயே நம்ம டெஸ்ட் பண்ணலாம். அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக வந்து ஸ்மால் ஸ்கேல் பட்ஜெட்ஸ் டெஸ்ட் பண்ணி அந்த நம்ம அப்ளிகேஷன்